பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ மெயினா வந்து டீ கடையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டீ கடையில அவங்க அந்த ஒரு நாளைக்கு 100 டீ போடுறாருன்னா 100 பேர்ல 70 பேர் 80 பேர் ஸ்மோக்கிங் வர்றாங்க. ஸோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ்க்காக. கரெக்ட். நிறைய டீ கடை ஓனர்ஸ் நமக்கு பேஷண்டா வரும்பொழுது அவங்களோட நுரையீரல், அவங்க வந்து ஸ்மோக்கே பண்ணிருக்க மாட்டாங்க லைஃப்ல. ஆனா அவங்களோட நுரையீரல் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்க 40% 30% அவ்வளவுதான் இருக்கும். ஜென்ரலா வந்து ஒரு 80% இருந்தா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம ஒண்ணுமே பண்ணாம வெறும் யாரோ புகைப்பிடித்ததுனால இன்ஹேல் பண்ணதுனால நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். ஸோ இது வந்து தேவையே இல்லாத ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ இதை வந்து பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்றோம். ஸ்மோக்கிங்ல 3 வகை இருக்கிறது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா புகைப்பிடிக்கிற வரைக்கே வர தொந்தரவு. பாசிவ் ஸ்மோக்கிங்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வர தொந்தரவு. 3rd டிகிரி ஸ்மோக்கிங் அப்படின்னா பிடிக்கிறவரும் இல்ல, நுகர்றவரும் இல்ல, ஆனா அவங்க பண்ணிட்டு போன இடத்துல இருக்கிற சோஃபா, சேரு, இப்போ ஸ்மோக்கிங் ஜோன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இடத்துல, ஏர்போர்ட்ல, மற்ற இடங்கள்ல எல்லாம். ஸோ அங்க இருக்கிறதுல வந்து இந்த ஸ்மோக்கோட பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் ஆகும். அதை நுகரும் அதை டச் பண்ணும் பொழுதோ அதுல எந்த ஏரியாவுக்கு போகும்போது நமக்கு வந்ததுன்னா அது பேர் 3rd டிகிரி ஸ்மோக்கிங். இதனாலதான் வந்து ஸ்மோக்கிங் வந்து இந்தியால பேண்ட். இப்ப ஸ்மோக்கிங் தொட்டி இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த காலகட்டத்துல வேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனா ஸ்கூல் பசங்க மத்தியில நிறைய பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து இல்ல ஸ்மோக்கிங்ல வந்து நிக்கோட்டின் தான் வந்து பிரச்சனை, இதுல வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வேப்பிங்னால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மோக்கிங் எடுத்தீங்கன்னா ஒரு 4000 கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல அந்த நிக்கோட்டின் தான் முக்கியமான அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி வேப்பிங் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்க அதுல கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் வந்து டாய்லெட் கிளீனரோ, ராக்கெட் ப்ரொபல்லண்டோ, மீத்தேனோ, எதெல்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில தொடக்கூட மாட்டோமோ அதெல்லாம் தான் அதுல வந்து கம்பைன் ஆகி நமக்கு அதுல வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த காலகட்டத்துல வேப்பிங்க்கு நுரையீரல் பாதிச்சுதுன்னா இன்னும் ட்ரீட்மெண்ட்டே இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ குழந்தைகள் மத்தியில இது வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கொண்டு வரணும். காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, ஒரு சில அடல்ட்ஸ் எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனால வர பின் விளைவுகளை அதுதாங்க இ ஸ்மோக்கிங். இ ஸ்மோக்கிங் வேற, வேப்பிங் வேறங்க. இ ஸ்மோக்கிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி, வேப்பிங்கிறதும் ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பா மக்கள் மத்தியில தேவை. அதாவது பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதை விட அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.